சில காரியங்களை தான் நான் எனக்கு அனுமதித்த டைம்லேயே சுருக்கமாக சொல்லி நான் நிறுத்தறதுக்கு நான் ஆண்டவர்களை சரணப்படுறேன். சங்கீதம் 103:3 சொல்லுது, கர்த்தர் நம்மளுக்கு செஞ்ச உபகாரங்களை மறவாதீர்கள். சிறிதும் பெருசுமான நிறைய உபகாரங்களை ஆண்டவர் செஞ்சுருக்கிறார். அதையெல்லாம் நாம் ஒரு நாள் மறந்து போயிடக்கூடாது. அது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதற்காக அதை சொல்லணும். அதுக்காக நான் சொல்கிறேன், நான் ஆண்டவருக்கு, கிறிஸ்துவுக்கும் இயேசுவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். 3ஆவது பொண்ணாக நாங்கள் பிறந்து வளர்ந்தோம். எங்களுடைய கலாச்சார பிரகாரமாக எங்களை 15 வயசானாலே திருமணம் பண்ணி அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி என்னையும் எங்கள் தாய் தகப்பனால் நிச்சயிக்கப்பட்ட அந்த திருமணம் நடத்தி நான் அந்த 3 வருஷத்துக்குள்ளே 2 குழந்தைகள் எங்களுக்கு ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்து வந்தோம். அந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரரு ஒரு திருமணத்துக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்பி வரும்போது ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு விபத்தில் மாட்டிட்டார். அதோட எங்கள் வீட்டுக்காரர், எனக்கு அப்போ தான் 20 வயசு, என் பெரிய மகளுக்கு 3 வயசு, சின்ன குழந்தைக்கு 1 வயசு. அந்த டைம்லேயே நான் விதவை ஆகிட்டேன். எனக்கு எப்படி வாழணும் என்ன செய்யணும்னு தெரியல. எங்களுக்கு வாடகை கொடுக்கறக்கு வழி இல்லாததுனால அந்த வாடகை ஹவுஸ் ஓனர் வந்து எங்களை கொஞ்ச நாள் பார்த்தாரு. நான் அடுத்த மாதம்னு சொன்னோம். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் எங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து எங்களுடைய வீட்டுக்காரருடைய ஒரு தம்பி அங்கே இருந்தாங்க. அந்த தம்பிக்கிட்ட போய் ஒரு காலனியில் அவர்கிட்ட கேட்டோம், எங்களுக்கு எங்கேனாச்சும் ஒரு வீடு பிடிச்சி கொடுங்க. அவர் சொன்னார், அண்ணி இந்த நிலைமையில் உங்களுக்கு வீடு கிடைக்காது, எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே ஒரு சின்ன செட்டு போட்டு நீங்கள் அங்கே இருங்க அப்படின்னு சொன்னார். சரி, செட்டு போட்டிருக்கும் என் கையில் எந்த இதுவும் இல்லை. நான் அந்த தோட்டத்தில் போய் மட்டையெல்லாம் பொறுக்கிட்டு வந்து பழைய துணிகள், கொஞ்சம் பிளாஸ்டிக், பழைய பேப்பர்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் பொறுக்கி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் ஒரு நாய்க்கு கூடு கூடுற போல், ஒரு ஆட்டுக்கு கூடு வைக்கிற போல் ஒரு சின்ன செட்டை போட்டு அந்த செட்டில் நானும் எங்கள் 2 குழந்தைகளும் அதில் இருந்தோம். ஆனாலும் எனக்கு சமாதானம். ஏன்னா வாடகை வீட்டுக்காரர் வந்து வாடகை கட்ட மாட்டாங்கல்ல, யாரும் எங்களை இறங்கி போக சொல்ல மாட்டாங்க. அந்த குடிசுக்குள்ளே நாங்கள் இருந்தோம். காற்று மழையும் வந்தால் அந்த குடிசை எடுத்துகிட்டு போயிடும். அந்த காற்று மழை எல்லாம் நின்னதுக்கப்புறம் மறுபடியும் போய் அதெல்லாம் பெருக்கிட்டு வந்து மறுபடியும் கட்டி அப்புறம்தான் அதுக்குள்ளே வந்து நாங்கள் குடியிருக்கணும். அந்த மாதிரி நிலைமையில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பட்டினி, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு வந்து மாற்றிக்கிறக்கு ட்ரெஸ் இல்லை, ரொம்ப கஷ்டம். பக்கத்து வீட்டிலெல்லாம் சாப்பாடு வைக்கிறான் போய் பார்த்து என் 3 வயதான அந்த பொண்ணு மகன் அழுவா, அம்மா எங்களுக்கு சாப்பாடு, அம்மா அவங்க குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டு. என்னால் என் பிள்ளைகளுக்கு வகுறார் ஒரு நேரம் கூட சாப்பாடு கொடுக்க முடியல. ரொம்ப தவியாக இருந்துச்சு. நான் பக்கத்து வீட்டில் போய் வடிகஞ்சி தண்ணி வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை ஆற்றி என் பிள்ளைகளுக்கு வகுறு நிறைய கொடுப்பேன். மீதி இருந்தால் நானும் குடிப்பேன், அவரை படுத்துக்குவேன். அப்படித்தான் எங்கள் வாழ்க்கை முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு. பிள்ளைகள்லாம் பக்கத்து வீட்டில் பிள்ளைகள்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நடப்பாங்க. என் குழந்தைங்க சாப்பிட்டு கேட்டுகிட்டே பின்னாடி நடக்குவாங்க. ஆனால் எனக்கு ஒரு பிஸ்கட்டு கூட வாங்கி கொடுக்கறக்கு எனக்கு வழி இல்லை என் குழந்தைகளுக்கு. நான் அதெல்லாம் பார்த்து கண்ணீர் வடிச்சுட்டே இருந்தேன். அப்போது அந்த உண்மையான தெய்வத்தை எனக்கு தெரியாது, யாரும் என்கிட்ட சொல்லலை. இயேசுன்னு ஒருவர் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அதனால எங்களுடைய வாழ்க்கை அப்படியே முன்னாடியே போய்கிட்டு இருந்தது. நான் என் பெரிய மகளை அங்கன்வாடிக்கு கொண்டு விட்டேன். படிக்கிறதுக்கில்ல, அங்கே கிடைக்கிற உப்புமாவை சாப்பிட்டு அந்த சத்துணவு சாப்பிட்டு அவளுடைய ஒரு நேரத்தை பசி நேச்சு அவள் ஆத்திக்கு வரலன்னு நினச்சி அவளை கொண்டு விட்டேன். ஆனால் அவள் மாற்றிக்கிறக்கு ஒரு ட்ரெஸ் இல்லை, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு போனால் நான் என்ன நினச்சேன், ஒரு டைலர் கடையில் போய் அவங்க கட் பண்ணி போடுற அந்த பீஸுகளெல்லாம் கேட்டு வாரிட்டு வந்தேன். எதுக்குன்னு கேட்டாங்க. நான் சும்மா சொன்னேன், இதெல்லாம் தலங்காணிக்குள்ளே நிறைக்கிறக்குங்கன்னு சொன்னேன். சரி வாரிட்டு போமான்னு சொன்னாங்க. நான் அதை வாரிட்டு வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொட்டி அதில் பெரிய பெரிய துண்டுகளெல்லாம் எடுத்து ஊசி நூலும் போட்டு தைச்சு அதுதான் என் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு. அதை போட்டு தான் ஒரு ட்ரெஸ்ஸுலேயே ஒரு 20 கலர் இருக்கும், அப்படியே வச்சு அதை போட்டு தான் என் பிள்ளைங்க அந்த அங்கன்வாடிக்கு போவா. எல்லா பிள்ளைகளும் கேலி பண்ணி விடுவாங்க, அவள் அழுதுட்டு வருவாள். ஆனாலும் அவளுக்கு சமாதானமான ஒரு வார்த்தையை சொல்லி நான் மறுபடியும் அனுப்புவேன். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நேரத்தை சாப்பாடும் கூட கொடுக்க முடியாத எனக்கு ரொம்ப கஷ்டம். அவளை மூத்த மகளை நான் அங்கன்வாடியிலேருந்து கூப்பிட போகும்போது நான் அந்த சின்ன குழந்தை எடுத்து கிச்சில் வச்சுட்டே போவேன். அவங்க அந்த குழந்தைகளுக்கெல்லாம் உப்புமாவு கொடுத்து மீதி இருந்தால் எனக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. அதை கொண்டுட்டு வந்து நைட்டு கொண்டுட்டு வந்து நானும் என் பிள்ளைகளை சாப்பிடுவோம். அதுதான் ஒரு சில நாள் கிடைக்கும், ஒரு சில நாள் கிடைக்காது. அப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் என்னடா செய்யறது, வாழ்றக்கே வழி இல்லைன்னு சொல்லி நான் சின்ன குழந்தையும் தூக்கிட்டு அநேகம் பெரிய பெரிய வீடுகளெல்லாம் போய்
உன்னை வேலை கேட்டேன், ஏதாவது எனக்கு ஒரு வேலை கொடுங்க, நான் கூட்டுறேன், துடைக்கிறேன், எனக்கு எல்லா வேலையும் தெரியும், சமையல் பண்ணுறேன், எதுனாச்சும் ஒரு வேலை கொடுங்கன்னு. அவங்க எல்லாம் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி என்னை அவாய்டு பண்ணிட்டாங்க. யாருமே எனக்கு வேலை கொடுக்கல. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பின்னாடி ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்தது, ஒரு கேள்விக்குறியாய் மாறிடுச்சு. எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல. பசியால் குழந்தைகளுடைய தவிக்கிறத எனக்கு பார்க்க முடியல. நான் ஒன்று நினச்சேன், இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறத விட இந்த உலகத்தை விட்டு போகிறது தான் மேன்மை அப்படின்னு நினச்சி அதுக்காக ஒரு நாளை பார்த்துட்டே நடந்தேன். சாயங்காலம் போல் நாங்கள் ஒரு தோட்டுக்கு குளிக்கிறதுக்கு போவோம். சோப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கல்லில் போட்டு துவைச்சேன், பிள்ளைகளையும் அந்த தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு வருவேன். அப்படித்தான் அப்போ போகும்போது ஒரு விவசாயம் பண்ணுற ஒரு தோட்டத்தில் ஒருத்தர் ஒரு பிரதர் வந்து ஒரு பனாமரம் அடிச்சுட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். விஷம் அடிச்சுட்டு இருக்கிறாரு. நான் அதை பார்த்துட்டேன். அவர் அதை அடித்து முடிஞ்சு ஒரு பொத்துக்குள்ளே கொண்டு வைக்கிறத நான் பார்த்துட்டே இருந்தேன். நான் குளிச்சுட்டு திரும்பி வரும்போது பிள்ளைகளை அங்கே நிற்க வச்சுட்டு நான் என்ன செஞ்சேன்னா அந்த பனாமரம் போய் எடுத்துட்டு என் பக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு தெரியாமல் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டேன். இந்த பக்கத்து வீட்டிலெல்லாம் ஒருத்தர் இல்லாத நேரத்தை பார்த்து நான் என் பிள்ளைகளுக்கும் கொடுத்து நானும் குடித்து என் வாழ்க்கையவே தீர்த்துடணும். அப்படி அதுதான் என்னுடைய தீர்மானம். ஏன்னா வாழ வழி இல்லை, அப்புறம் என்ன செய்யறது, சாகத்தானே முடியும். அதுக்குன்னு நினச்சி அப்படியே இருந்தேன். அதுக்குன்னு ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டிலலாம் ஒருத்தர் இல்லாத நேரத்தில் பார்த்து தான் இதை குடிக்கணும். ஏன்னா நம்ம தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியும் உயிர் போகாமல் இருந்ததுன்னா அந்த காலத்தில் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்ட வேண்டி வரும். அது மட்டும் இல்லை, வெக்கக்கேடு. அதனால நான் அதுக்காக ஒரு நாள் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ தான் ஒரு பாஸ்டர் ஃபேமிலியாக வந்து அந்த அந்த சபையார்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு ஃபேனில் அந்த நாங்கள் இருக்கிற அந்த காலனியில் எல்லா பக்கம் லெகுலேக கொடுக்குறாங்க, அந்த ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு கைப்பிரதி எனக்கும் தந்தாங்க. நான் அதை எடுத்து வாசித்து பார்த்தேன். அதில் இப்படி எழுதியிருந்தது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது மலையாளத்தில் எழுதி இருந்தது. அத்வானிക്കുന്നவரும் பாரம் சுமக்கிறவருமாய் உள்ளவரே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வருவேன், நான் നിങ്ങൾക്ക് ஆசுவாசம் നൽകും அப்படின்னு. எனக்கு அது படிச்சுன்னா எனக்கு ஒதுமே புரியல. நான் அதை படிச்சுட்டு அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் எல்லாம் ட்ரெஸ் பண்ணி கிளம்பி போகிறாங்க. நான் எங்கே போகிறீங்க நீங்களான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அந்த பாஸ்டர்லாம் வந்து இங்கே நம்மளுக்கு கைப்பிடித்து கொடுத்தாங்கல்ல, அவங்க ஒன் டே மீட்டிங் போடுறாங்க நம்ம தோட்டத்துக்குள்ளே, அதுக்காக நாங்கள் பார்க்கறதுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓஹோ அப்படியா, எங்ககிட்ட யாரும் சொல்லலை. அப்போ எப்போ முடியும்னு கேட்டேன். அது 9 மணிக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு காரியம் தீர்மானிச்சுட்டேன், இவங்க எல்லாம் கூட்டத்துக்கு போயிடுவாங்க, திரும்பி வாரதுக்குள்ளே இந்த விஷத்தை குடிச்சு என் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் ஊற்றி மீதியை நானும் குடிச்சிட்டு அப்படியே படுத்துடணும். இவங்க 9 மணிக்கு ரிட்டர்ன் திரும்பி வர்றதுக்குள்ளே எங்களுடைய கதை க்ளோஸ். அப்போ யாரும் எங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, யாரும் எங்களை தூக்கிட்டு அங்கே எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு நினச்சி அதுக்காக நான் என்ன செஞ்சேன்னா, தூங்கிட்டு இருக்கிற குழந்தையும் தூக்கி பக்கத்தில் வச்சு இந்த பாட்டில் எடுத்து திறக்கிறேன். 6 மணி ஆயிடுச்சு, எல்லாரும் போகிறாங்க. அப்போ தான் 2 பேர் பேசிட்டு எங்களுடைய அந்த நான் இருக்கிற அந்த குடிசுக்கிட்ட வாரது நான் கேட்டேன். சீக்கிரமாக நான் மருந்தை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டேன். 2 சகோதரிகள், அந்த பாஸ்டரோட வைப்பும் இன்னொரு சகோதரியும் வந்தாங்க. வந்து சீக்கிரமாக அந்த என்னுடைய மரம், ஒரு பழைய சேலையில் தான் மரம் போட்டுக்கிறேன், அந்த மரையை தள்ளி திறந்து வீட்டுக்குள்ளே வந்தாங்க. சிஸ்டர் நாங்கள் மீட்டிங் போடுறோம், 1 டே மீட்டிங், வாங்க சிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் சும்மா அவர்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் சொன்னேன், என் துணியெல்லாம் பிள்ளைகளோட ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி காய போட்டிருக்கிறேன், அது காயிட்டுங்க, நான் அதுக்கப்புறம் போட்டுட்டு வந்துடுறேன், நீங்கள் போங்கன்னு சொன்னேன். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சரி நீங்கள் வாங்கன்னு சொல்லி என் பெரிய பாப்பாவை கூட்டிகிட்டு, அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு கூட சேர்த்து அந்த பொண்ணுக்கு போட வச்சிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி என் மகளுக்கு போட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எனக்கு எதுவும் செய்ய முடியல, ஐயோ என் பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி, வாங்க சிஸ்டர் கண்டிப்பாக வாங்க. அவங்க அந்த எல்லாம் என்னை கூப்பிட்ற கடையில் என் குடிசுக்குள்ளே எல்லாம் பார்க்குறாங்க, நான் வச்சுருக்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்குறாங்க. ஒன்றும் பேசலை, வாங்க சிஸ்டர்னு அன்போடு என்னை அழைச்சிட்டு அந்த 2 சகோதரிகளும் போயிட்டாங்க. வேறு வழி இல்லாததுனால சின்ன குழந்தையும் தூக்கி தோளில் போட்டுட்டு நான் போனேன். டியூப் லைட் எல்லாம் இருக்குது, அந்த செயரெல்லாம் போட்டிருக்கிறாங்க, நல்லா எல்லாரும் கையை தட்டி பாட்டுருக்குறாங்க, நல்லா சூப்பர் ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கிறாங்க. நான் வந்து எப்படி இருக்கிறேன்னா, நாங்கள் சும்மா பிச்சைக்காரியை போல் கிழிஞ்சு தைச்சி வச்ச ட்ரெஸ்ஸு, தலையில் எண்ணெய் இல்லை, அழுக்கு பேரண்டு ஒன்றுக்கும் அவங்க கூட போய் உட்கார்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நான் என்ன செஞ்சேன்னா, குழந்தைங்க கொண்டு பெரிய அந்த ஒரு ரப்பர் தோட்டத்துக்கு மறைவில் இருட்டுக்குள்ளே மறைஞ்சு அந்த சருகெல்லாம் கிடக்குது, அது மேலே உட்காந்து இந்த அவர் சொல்கிற அந்த பாஸ்டரோட பிரசங்கத்தை நான் கவனித்தேன். ஆதியிலிருந்து ஆரம்பத்திலிருந்து 7 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க, அந்த ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அந்த பாஸ்டர் மூலமாக அந்த ஏசப்பா எங்கிட்டவே தான் பேசுகிறாருன்னு எனக்கு தோணுச்சு. எங்கிட்டவே தான் பேசுகிறாங்க. ஏன்னா எங்களுடைய கலாச்சாரம் அனுசரி நாங்கள் வந்து பூநூல் போட்ட பிராமண குடும்பம், முதலியாருன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து கோயில்கள் 33 கோடி தெய்வம், அதுகளுக்கெல்லாம் பூஜை செய்வோம். அதுவும் போராட்டத்துக்கு நாங்கள் வந்து குடும்ப கோயில், எங்களுக்கு வந்து குல தெய்வங்கள் இருக்குது. 3 மாதம் 6 மாதம் கூடும்போது கோழி ஆடெல்லாம் வெட்டி நாங்கள் ரத்தம் கொடுத்து அதுகளுக்கெல்லாம் பொங்கல் வச்சு சாப்பிடுவோம். அப்படியெல்லாம் நிறைய கலாச்சாரங்கள் இருக்குது. சரடு மந்திரிச்சு அதையெல்லாம் நாங்கள் இடுப்பில் கையில் கழுத்துலலாம் ஏதோ அனர்த்தங்கள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, கேடுபாடுகள் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கட்டுவாங்க.
இதெல்லாம் இருக்குது. இதை பற்றியே பாஸ்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அழுது என் சேலையெல்லாம் நனைஞ்சிருச்சு. கடைசியில் அந்த முடிஞ்சு அந்த பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. அந்த பாஸ்டர் கேட்டாங்க, இந்த வானத்தையும் பூமியையும் படைச்ச அந்த கர்த்தர் இவர் தான் உண்மையான தெய்வம். இவரை யாருனாச்சும் நீங்கள் கை கொள்றீங்களா? யாருனாச்சும் நீங்கள் மனசுக்குள்ளே ஏற்றுக்கிறீங்களா? உண்டும்னா நீங்கள் யாருனாச்சும் தயவு செஞ்சு நீங்கள் கையை தூக்குங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த இருட்டுக்குள்ளே மரவுகள் அந்த ரப்பர் தோட்டத்துக்குள்ளே உட்காந்துட்டு நான் 2 கையையும் தூக்கிட்டேன். என்னை தெரியாமையே நான் தூக்கினேன். அந்த பாஸ்டருக்கு என்னை பார்க்க முடியல, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு என்னை பார்க்க முடியல. ஆனால் பரலோகத்தில் தேவன் என்னுடைய 2 கையையும் பார்த்துட்டாரு. பார்க்கறது மட்டும் இல்லை, என் 2 கையையும் அவர் பிடிச்சிட்டாரு. அதுக்கு முடிஞ்சு அந்த பாஸ்டர் என்னை முன்னாடி கூப்பிட்டாரு, எல்லாத்தையும் முன்னாடி கூப்பிட்டாரு. வாங்க, ஜெபம் தேவை இருக்கிறவங்க முன்னாடி வாங்கன்னு சொன்னாங்க. நானும் ஓடி போனேன். குழந்தைகளை தாவிட்டே ஓடி போய் அங்கே விட்டுட்டு மண்டி போட்டு உட்காந்தேன். பாஸ்டர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. கரண்ட் ஷோக் அடிக்கிறது போல என்னுடைய மேலே ஒரு வல்லமை இறங்குறத நான் அறிந்தேன். என்னை எல்லாரும் சுருட்டி பிடிச்சி பாஸ்டருக்கு காணிக்க கொடுக்குறாங்க. என் கையில் ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன், பாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, எங்கிட்ட காணிக்க கொடுக்குறக்கு ஒன்றும் இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். பாஸ்டர் சொன்னாங்க, ஒன்றும் வேண்டாக்கா, நீங்கள் காணிக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம், அழுகாதீங்கன்னு சொன்னாங்க. நான் பரத்தை நோக்கி சொன்னேன், ஏசப்பா என்கிட்ட காணிக்க கொடுக்குறக்கு எதுவும் இல்லை, நான் என்னையவே நான் காணிக்கையாக கொடுக்குறேன் ஏசப்பா, என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்தேன். பாஸ்டர் ஜெபிச்சதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு நியூ டெஸ்டமெண்ட், ஒரு புதிய ஏற்பாடு பைபிளை கொண்டுட்டு வந்து என்கிட்ட தந்தார். அதுக்குள்ள ஒரு 20 ரூபா நோட்டையும் வச்சு பாஸ்டரோட மனைவி கொண்டு தந்தாங்க. அக்கா, நீங்கள் இதை கொண்டு போய் டெய்லி படிங்க, இதுக்குள்ளே நான் காசு வச்சுருக்கிறோம், நாளைக்கு நீங்கள் அரிசி வாங்கி பிள்ளைகளுக்கு சாப்பாடு வச்சு கொடுங்க, இதை படிக்க உங்களுடைய சூழ்நிலை மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சர்ச்சில் ஒரு கூட்டம் வைக்கிறோம். 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடியும். அதுக்கப்புறம் கஞ்சி வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நீங்கள் திரும்பி வருவீங்களாமா, வாங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. அந்த கூட்டம் வச்சது ஒரு வியாழக்கிழமை. சரின்னு சொல்லி சந்தோஷமாக நான் அந்த பைபிளை கொண்டுட்டு வீட்டுக்கு போனேன். குழந்தைங்க பசியாலேயே தூங்கிட்டாங்க. நான் அப்புறம் அந்த பைபிளை இதுக்குள்ள என்னதே எழுதியிருக்குதுன்னு பார்க்கணுமே சொல்லி விளக்கில் மண்ணெண்ணெய் ஊற்றுறேன். மண்ணெண்ணெய் இல்லை, விளக்குலையும் இல்லை, பாட்டிலையும் இல்லை. இனி என்னடா செய்கிறது? வீட்டுக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரிக் போஸ்டில் ஒரு லைட்டு மங்கி எரியும். சரி, அதுக்கு முன்னாடி கொண்டு வச்சு நான் அந்த பைபிளை படிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். படித்து 2 மணி ஆயிடுச்சு. அப்புறம் தூக்கம் வந்து நான் தூங்கிட்டேன். எங்களுடைய கலாச்சாரத்தில் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு போய் குளித்து அப்புறம் தான் வீட்டு வேலைகளை ஆரம்பிப்போம். டெய்லி நான் குளிச்சுட்டு கோயில்களுக்கு போயிடுவேன். அன்னைக்கு நான் என்ன செஞ்சேன்னா, அன்றைக்கி நான் அதே மாதிரி 4 மணிக்கு 2 மணிக்கு தூங்குறதுக்கு படுத்தேன். 4 மணிக்கு எந்திரிச்சு நான் குளிக்கிறதுக்கு போயிட்டு திரும்பி வந்து அன்றைக்கி கோயிலுக்கு போகலை. நான் இந்த பைபிளை எங்கே படித்து நிறுத்தனோ அங்கே மறுபடியும் எடுத்து நான் படிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அப்படி படிச்சுட்டே இருந்தேன். அந்த 2 நாளுக்குள்ளேயே எங்கள் வீட்டில் சூழ்நிலைகளுக்கு வித்தியாசம் வரக்க ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அக்கா, அவங்களுக்கு சும்மா கடந்த அந்த தையல் மிஷினை கொண்டுட்டு வந்து பிடிச்சி எங்களுடைய செட்டில் கொண்டு வந்து போட்டு தந்துட்டாங்க. நீ தைச்சிக்கோ, எனக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நீ இந்த மிஷினை நல்லா பராமரித்தா போதும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். என்னத்தை தைக்கிறதுன்னு நினச்சேன். அப்போவே வேற ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, ரெடிமேட் கம்பெனியில் நான் தைக்கிறேன், நான் அங்கே நிறைய ஆள் எடுக்கிறாங்க, கேரளாவிலே ஓணம்னா ரொம்ப ஃபேமஸ், அந்த ஓணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க, நீ வா, உன்னை கூட்டிகிட்டு போய் நான் உன்னை வாங்கி தரேன்னு சொன்னார். அவங்க கூட போனேன். அப்படி ரெடிமேட் எடுத்துகிட்டு வந்து தைக்கிறக்கு ஆரம்பித்தேன். கர்த்தருடைய கிருபை பாருங்கள், பெரிய அந்த வீட்டில் வந்து சூழ்நிலைகள் மாறுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நான் டெய்லி அந்த பைபிள் படிப்பேன். நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சுக்கு போய் அந்த டெய்லி எல்லா வாரமும் முடங்காமல் குழந்தைகளையும் கொண்டுட்டு நான் சர்ச்சுக்கு போயிடுவேன். அப்படி படித்து வரும்போது என்னென்னா, இந்த பைபிளில் அப்போஸ்தலர் நடபடி 16:31 ஒரு வார்த்தை எழுதியிருக்குது, கர்த்தராகிய இயேசுவில் நீ விசுவாசி, ஆனால் நீயும் உன் வீட்டார்களும் ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு. நான் நினச்சேன், எங்கள் அப்பா எங்கள் அம்மா, எனக்கு 2 அக்கா 2 தங்கச்சி, இவங்க எல்லாம் இன்றைக்கும் பாவத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த இயேசு யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. கோயில் குளத்துக்கு போய் அப்படியே இவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் இது தெரிய வைக்கணுமே. நான் அந்த காலத்தில் ஃபோனெல்லாம் இல்லை. நான் இல்லைன்ட்டு லெட்ரு வாங்குவேன். அந்த லெட்ரு வாங்கி அவங்களுக்கெல்லாம் எழுதுவேன். நான் இப்போ இந்த மாதிரி நான் ஜெபத்துக்கு போகிறேன், நான் ஏசப்பாவை ஏற்றுட்டேன், நான் அந்த பாஸ்டர்களில் நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் இந்த மாதிரி என்னுடைய சூழ்நிலை மாறிடுச்சு, இடம் வாங்கிட்டேன், வீடு கட்டிட்டேன், இப்படியெல்லாம் எல்லா காரியங்களும் நான் சொல்லி நான் அவங்களுக்கு எழுதுவேன். இந்த நான் சர்ச்சுக்கு போக தொடங்கி 29வது நாள் 2 சென்ட் இடம் வாங்கறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அந்த பாருங்க, அந்த 2 சென்ட் இடம் வாங்கி அங்கேயே மண்ணை வெட்டி குழைச்சி ஒரு மண்ணு கட்டை பிடிச்சி ஒரு சின்ன செட்டு, இன்னொரு லேடியை கூட நான் வேலைக்கு கூப்பிட்டு நானும் அந்த லேடியும் சேர்ந்தே அந்த மண்ணுக்கு ஒரு செட்டை உண்டாக்கிட்டோம். அந்த செட்டு சொந்தமாக வீடாயிருச்சு, சொந்தமாக இடம் ஆயிருச்சு, சந்தோஷம். அப்புறம் நீ ஒரு கிணறு குத்தணும், யார்கிட்டும் தண்ணிக்கு போகக்கூடாது, இங்கே தான் எனக்கு இடம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு குச்சியை அடித்து கவுத்தை கட்டி ரவுண்டாக வரைச்சி நான் அங்கேருந்து ஒரு கிணறு குத்துறக்கு ஆரம்பித்தேன். நான் 3 நாள் குத்துறதுக்குள்ளே நல்ல தண்ணி வந்துருச்சு, தலையளவுக்கு ஆழமானது. பெரிய ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அந்த கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை செஞ்சுட்டு இருந்தார். நான் இந்த அப்போஸ்தலர் நடபடி அந்த 16:31 வரும்போது அதில் அண்டர்லைன் போட்டு டெய்லி அதை கொண்டு கண்ணீரோடு ஜெபிப்பேன். எங்கள் அப்பாவை ரெசிப்பி கொண்டு வாங்க, அம்மாவை கொண்டு வாங்க, குடும்பத்தார் கொண்டு வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் டெய்லி ஜெபிச்சுட்டே இருப்பேன். அப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. எங்கள்
எங்கள் வீட்டில் பெரிய நான் தைக்கிறக்கு ஆரம்பித்தேன், வருமானம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு, பிள்ளைங்க படிக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம். நான் எல்லா நாளும் ஜெபிச்சிட்டு இருந்தேன். ஆண்டவர் அந்த குடும்பத்தையும் ரெச்சிப்புக்குள்ளே கொண்டு வரதுக்காக ஒரு நாள் எங்கள் பெரிய அக்கா வேலைக்கு போன பக்கம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அந்த மயக்கம் போட்டு விழுந்து அவங்க எல்லாம் வேலையாள்கள் எல்லாம் கூட இருந்தவங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டாங்க. ஆஸ்பத்திரியில் 2-3 ஆஸ்பத்திரி மாற்றி கொண்டு போனதுக்கப்புறம் ஒரு ஆஸ்பத்திரி, கடைசி ஆஸ்பத்திரிக்கு போனப்போ அங்கே அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு வயிற்றுக்குள்ளே பெரிய ஒரு கட்டி இருக்குது, அது உடனே ரிமூவ் செய்யணும், ரிமூவ் செய்யாட்டா உடனே இந்த மரணமே சம்பவிச்சிடும், நாளே போயிடுவாங்க, அதனால நீங்கள் இதுக்கு ஸ்பெஷல் டாக்டர் வரணும், இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற டாக்டர்களுக்கு முடியாது அப்படி சொன்னாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் கட்டணும், அது ஒரு ப்ரைவேட் ஆஸ்பத்திரி, நீங்கள் ஒரு அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் கொஞ்சம் ஏழை தான், அதனால அவங்களுக்கு அப்போவே அந்த அவ்வளோ பெரிய அமௌண்ட் கட்டுறதுக்கு இல்லாததுனால இருக்கிற வீட்டு பத்திரத்தை கொண்டு அடமானம் வச்சு அவங்க அந்த காசை கொண்டுட்டு வந்து கட்டியாச்சு. புதிய ஒரு ஸ்பெஷல் டாக்டர் வந்துட்டாங்க, எல்லா செக்கப்பும் முடிஞ்சாச்சு. அவங்களுக்கு உடனே இதை ரிமூவ் பண்ணி மாற்றணும்னு சொல்லி ராத்திரியில் எல்லா அந்த ஆப்ரேஷனுக்குள்ளே வெடிஞ்சதும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா சூழ்நிலைகளையும் அதில் எல்லாமே செஞ்சுட்டாங்க. அந்த ஆப்ரேஷனுக்குள்ளே ட்ரெஸ்ஸு போட்டாச்சு, தலையெல்லாம் 2 பின்னி கட்டியாச்சு, சாப்பாடு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் செஞ்சுட்டாங்க. ஆனால் ராத்திரி 1 மணி ஆனப்போ கரெக்டாக 1 மணிக்கு அந்த அக்காவுடைய பல்ஸ் 0 ஆகி போயிருச்சு. அந்த பல்ஸ் ஹார்ட் அப்படி நின்று போயிருச்சு. அந்த டாக்டர் மாதிரி பார்த்தாங்க, ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, ஆனால் ஒன்றும் முடியல. டாக்டர் எங்கள் அப்பா கிட்ட அவங்ககிட்டலாம் சொல்லிட்டாங்க, சாரி நாங்கள் எவ்வளவோ இந்த உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி எவ்வளவோ மிகுச்சி செஞ்சு பார்த்தோம், ஆனால் முடியல. ஆனால் நீங்கள் தெரிய வைக்க வேண்டியவங்களெல்லாம் எல்லா பக்கம் தெரிய வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா எல்லாம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அவங்கெல்லாம் உயிரோடு இருக்கும்போது நாங்கள் 5 பொண்ணுங்க, பெரிய பொண்ணுக்கு தான் அது வந்திருக்குது. அந்த டாக்டர் மாதிரி ஆக்சிஜனை கழட்டி வச்சுட்டாங்க, அந்த குளுக்கோஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுட்டு, நாளைக்கு காலையில் 7 மணிக்கு ஆம்புலன்ஸ் வரும், நீங்கள் பாடியை வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, நாங்கள் ரிப்போர்ட் எழுதி தரோன்னு சொல்லி அவங்க போய் உட்காந்து ரிப்போர்ட் எழுதுறாங்க. எங்கள் அக்காவும் என்னோட தங்கச்சியும் 5 சகோதரின்னு சொன்ன அந்த 2 சகோதரிங்க இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி நான் அந்த இல்லைன்ற லெட்டர்லையும் எழுதி நான் போடுவேன். பைபிளில் ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரோ, லாசர்னு ஒருத்தர் மரிச்சாரு, அவர் 4 நாள் கழிஞ்சு அடக்கம் பண்ணி நாத்தம் வச்ச அந்த சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பிச்சாருன்னு சொல்லி எழுதி போட்டிருந்தேன். அப்பெல்லாம் அவங்க பதில் எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பைத்தியகாரி, நீ நம்மளுக்கு இத்தனை தெய்வங்கள் இருக்குதே, இந்த தெய்வத்தெல்லாம் விட்டுட்டு நீ கிறிஸ்தவங்க கூட போறையே, உன் பிள்ளைகளை யார் கட்டிட்டு போவா, நீ எப்படி பொழப்ப அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி எழுதுவாங்க. நான் அதையெல்லாம் மைண்ட்லேயே வச்சுக்க மாட்டேன், சோர்ந்தே போக மாட்டேன். நான் மறுபடியும் நான் அவங்களுக்கு லெட்டர் எழுதி போட்டிருப்பேன். அந்த லெட்டரில் அவங்க வச்சிருந்த அந்த ஞாபகத்தில் இருக்குது, நான் 4 நாள் முன்ன மறிச்ச ஒருத்தரை உயிர்ப்பிக்கிற, ஒரு உயிர் கொடுக்குற அந்த இயேசு இருக்கிறாராமேன்னு அவ எழுதி போடுவாள். என் பேர் யேசோதான், எழுதி போடுவாள். இப்போ மறிச்ச நம்ம அக்காவை உயிர்ப்பிக்கிறதுக்கு அந்த இயேசுனால முடியுமா, நாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த 2 சகோதரிங்க நடிச்சாமத்தில் 2 மணி அதுக்குள்ள ஆயிடுச்சு. அந்த 2 மணிக்கு அந்த இதில் தாண்டி போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சில் போய் மண்டையை போட்டு முட்டி அழுது இருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் குடும்பமாக மேலே இருக்கிறாங்க, கீழே சர்ச் நடத்துது. இந்த நடிச்சாமத்தில் யார் அழுகிறாங்கன்னு சத்தம் கேட்டு அந்த பாஸ்டர் கீழே இறங்கி என்னன்னு விசாரிச்சப்போ இந்த சகோதரிக சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் அக்கா அந்த மாதிரி இறந்துட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அந்த பாஸ்டர் ஒரே கேள்வி கேட்டாரா, நீங்கள் விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு பைபிள் எழுதியிருக்குது, சிஸ்டர் நீங்கள் விசுவசிக்கிறீங்களா, நம்புறீங்களான்னு கேட்டார். அம்மா பாஸ்டர் நாங்கள் நம்புகிறோம், எங்கள் அக்கா உயிர் வந்துருச்சுன்னா நாங்கள் நம்புகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படித்தான் சொல்ல தெரியும். அந்த தூய்நிலையில் அந்த பாஸ்டர் போய் மனைவி எழுப்பிட்டு இவங்க 2 பேரும் இந்த 2 சகோதரிகளையும் கூட்டி ஆஸ்பத்திரிக்கு போனப்போ அந்த பாடி அப்படி மூடி போட்டிருக்கிறாங்க. நாளை காலையில் 7 மணிக்கு அந்த பாடி கொண்டு போகிறக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அடமானம் வச்ச அந்த வீட்டில் பந்தல் போடுறக்குள்ள எல்லா மகிழ்ச்சியும், நாளை காலையில் பாடி கொண்டு வந்து படுக்க வைக்கணுமில்ல, அதுக்காக பந்தல் போடுறக்குள்ள எல்லா மகிழ்ச்சியும் அந்த நடுச்சாமத்திலேயே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பாஸ்டர் போய் அந்த மூஞ்சியில் போட்ட அந்த மூடியை, அந்த துணியை எடுத்து மாற்றிட்டு தலையில் கையை வச்சு அந்த பாஸ்டர் ஜெபிக்கிறக்கு ஆரம்பித்தார். என்ன சொல்லி ஜெபிச்சாரோ தெரியல, அந்நிய பாஷையில் வல்லமையோடு ஜெபிக்கிறார் அந்த பாஸ்டர். கொஞ்சம் நேரம் கழிஞ்சது, அப்போ மணி ஒரு 2:45 ஆயிடுச்சு. இவங்க போகிறதுக்குள்ளே அந்த காது முதல்ல அசைஞ்சது அந்த அக்காவோடது, 2வது அந்த மூக்கு வேத்து கொட்டுது, 3வது அந்த கண்ணு அந்த மூடின கண்கள் அப்படியே திறக்குது, 4வது அந்த கடிச்ச நாக்கு மெல்ல உள்ளே போகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாஸ்டர் அப்படியே கொஞ்சம் தண்ணி கேட்டு அந்த தண்ணியை ஜெபிச்சு அவங்களுடைய வாயில் ஊற்றி மூஞ்சியில் ஊற்றி அப்படியே எழுப்பி அந்த ஐசியூலத்தை கட்டல் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், ஆஸ்பத்திரியில் இப்படி கரை சுற்றுனா அது மேலே திரும்பி வரும், அப்படியே அந்த ஏற்றி அக்காவை உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு அந்த உயிர் திரும்பி வந்துருச்சு. அக்கா என்னென்னமோ பாஷையில் உளர்றாங்க. பாஸ்டர் அப்பவும் அந்த வல்லமையோடு ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் முதல் கத்தி மயக்கம் போட்டு விழுந்து கிடந்த எல்லாரும் மறுபடியும் கத்துறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உயிர் போயிடுச்சுன்னு சொன்னேன், அவர் ஜீவம் வந்துருச்சு, உயிர் வந்துருச்சு, தொலைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கத்துறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டாக்டர்ஸ் ஸ்பெஷலாக வந்த டாக்டரும் அந்த சீனியர் டாக்டர் எல்லாருமே அந்த டாக்டர் ரூமில் இருந்து டெத் ரிப்போர்ட் எழுதுறாங்க. காரணம் இந்த பாடியை நாளைக்கு கொண்டு போகும்போது அது கூட ரிப்போர்ட்
மட்டும் கூட கொடுத்து விடணும். அப்போ தான் அந்த எப்படி வந்தது, என்ன காரணம், இப்போ மறிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கிறாங்க. அந்த டாக்டர்களும் ஓடி வந்துட்டாங்க. பார்த்தா அதிசயம், பாஸ்டர் ஜெபிக்கிறாரு, இந்த மறிச்சு போச்சுன்னு சொல்லி இவங்க ரிப்போர்ட் எழுதி இருக்கிற அந்த பாடி எழும்பி உட்காந்து பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டு இருக்குது, பேசிட்டே இருக்குது. அந்த டாக்டர் கேட்டாங்க, பாஸ்டர் அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பாஸ்டர் இது என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டார். இது மறிச்சு போனது அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னாங்க. அந்த பாஸ்டர் அப்போ சொன்னார், நீங்கள் படித்த MBBS படித்த 7 வருஷத்தை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர் இது மறிச்சு போச்சுன்னு. ஆனால் டாக்டர்னான பெரிய வைத்தியன் ராஜாதி ராஜன் இன்னைக்கு பரலோகத்தில் உயிரோடு இருக்கிறார். அவர் தான் இந்த போன உயிரை இந்த இவருக்கு திருப்பி கொடுத்துருக்கிறாரு. அந்த அக்காவுடைய பேர் பார்வதி, அவர் பார்வதிக்கு திருப்பி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த டாக்டர் ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்லி அவருடைய கழுத்தில் போட்டிருந்த அந்த ஐடி கார்டு எடுத்து, நான் 20 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், ஆனால் இது ரொம்ப அதிசயமாக இருக்குது, இது உண்மையானா எங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும், நாங்கள் மறுபடியும் இவங்களை கொண்டு போய் நாங்கள் ரிப்போர்ட் எடுப்போம், நாங்கள் எல்லா செக்கப்பும் பண்ணுவோம், இது உண்மைன்னு தெரிஞ்சால் நீங்கள் நம்புகிற அந்த தெய்வத்தை நாங்களும் நம்புகிறோம், நானும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அந்த டாக்டர் சொன்னார். இங்கே தானே இருக்கிறோம், கொண்டு போய்க்கிங்க டாக்டர் சொன்னாங்க. ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தாங்க, எடுத்து படுக்க வச்சாங்க, CT ஸ்கேனிங் MRI ஸ்கேனிங் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு திருப்பி கொண்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சு ரொம்ப அதிசயம், அந்த 1 மணியிலிருந்து 2:50 வரைக்கும் அந்த பாடியில் உயிரே இல்லை, அந்த பல்ஸ் 0 இருந்திருக்குது, அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணவே இல்லை, அது சும்மாவே இருந்திருக்குது. 2:50க்கு மறுபடியும் அது ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. இப்படி ஒரு அதிசயம் என்னோட 20 வருஷமாக நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை பார்க்கலன்னு சொல்லி அந்த டாக்டர் சாரி 5-6 சாரி கேட்டுட்டாங்க. எல்லாரும் கம்பி அடிக்கிறதுக்கு, எல்லாரையும் தெரிய வைக்கிறதுக்கு எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாருக்கும் கம்பி அடிச்சு விட்டுட்டாங்க, எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க. வர்றதுக்கு சூழ்நிலை நல்லா இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க அந்த பாடியை பார்க்கறக்கு, இறந்துட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் பாருங்க, ஆண்டவருடைய கிருபையில் அந்த அக்காவை எழும்பி அவங்கள அந்த உயிர் தந்தது. அந்த ஒரு காரணத்தினால எங்கள் அக்கா, எங்கள் தங்கச்சி, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா எல்லாரும், அவங்க குடும்பம் முழுவதும் மட்டுமல்ல, அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த அந்த சீனியர் டாக்டர், ஸ்பெஷல் டாக்டர், ஜூனியர் டாக்டர், அந்த நர்சஸ், அந்த வேலையில் இருந்த அங்கே இருந்த பேஷண்ட்டுகள் அனைவரும் இயேசுவை ரட்சகனாக அவருடைய மனசில் ஏற்றுக்கொள்ளும்படி பாருங்க, பெரிய ஒரு ஆண்டவரே. நான் என்னுடைய சின்ன இந்த ஜெபத்தை கேட்டு, என்னுடைய சின்ன கண்ணீரை பார்த்து, அந்த புதிய ஏற்பாடை வச்சு நான் ஜெபிச்ச ஜெபத்தை கேட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாருன்னா பாருங்க, அவர் எவ்வளோ பெரிய தெய்வம். அந்த கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும், யாருனாச்சும் வீட்டில், சொந்தத்தில், பந்தத்தில் கூட வீட்டில் யாருனாச்சும் ரட்சிப்புக்குள்ளே வராமல் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களா, அவர் கண்டிப்பாக நீங்களும் ஜெபிங்க. நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த வார்த்தைக்குள்ள, அது ஜீவனுள்ள வார்த்தை, அது உண்மையாக எழுதியிருக்கிற வார்த்தை, அந்த வார்த்தையை மறிகடந்து அவர் போக மாட்டார். அப்படியே எங்களுடைய வீட்டிலேயே அவங்க ரொம்ப சந்தோஷம். அந்த அக்கா நல்லா பொழைச்சிட்டாங்க, எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. இவங்கெல்லாம் குடும்பமாக 2 வேற போய் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அன்னைக்கு பைத்தியகாரின்னு கூப்பிட்டு எடுத்தவங்க இன்னைக்கு நாங்கள் கூப்பிட்டா பிரைஸ் லோடுன்னு சொல்லுறதுக்கு கர்த்தர் முழுவதும் குடும்பத்தை முழுவதும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவர் பெரியவர், நல்லவர், அவர் பெரிய காரியத்தை செஞ்சார். என்னுடைய பிள்ளைகளும் நல்லா படித்து, அவங்க ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க, +1 +2 பாஸ் ஆகிட்டாங்க. அவங்க திரும்பி வந்தப்போ நீங்கள் என்னாக போகிறீங்கன்னு கேட்டேன். அம்மா எங்களுக்கு நர்சிங்க்கு போகணுன்னு சொன்னாங்க. லட்சக்கணக்காக ரூபா வேணுமேப்பா, நாம் என்ன செய்கிறதுன்னு கேட்டேன். அம்மா கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்காமையே படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 3 பேரும் கைகோர்த்து பிடிச்சி பைபிளை வச்சு நாங்கள் ஜெபித்தோம். அப்பா எங்களுக்கு காசு கடன் வாங்காமையே இந்த பிள்ளைகளுக்கு 2 பேரும் ஒரே இயரில் வந்துட்டாங்க. 2 பேருக்கு நர்சிங் படிக்க வைக்கணும். வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய நர்சிங் ஸ்கூல், ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ்லேயே மராம்பக்கம் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, ஜெனரல் அந்த பயோமேக்ஸ் படித்த பிள்ளைகளுக்கு 2 சீட்டு காலியாக இருக்குது, அந்த 2 சீட்டுக்கு ஆள் இருந்தால் வாங்கன்னு சொல்லி 40-50 பேருக்கு அங்கே ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு. ஆனால் அந்த 2 சீட்டு என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு நான் ஓடி போனேன், அங்கே சீட்டு கிடச்சிருச்சு. கர்த்தர் பெரிய காரியத்தை, 1 ரூபா கூட கடன் வாங்கலை, 1 ரூபா கூட. இன்றைக்கி நான் சொல்கிறேன், வீட்டு அடமானம் வைக்கல, பேங்க்லேருந்து லோன் வாங்கலை. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ கல்ல நன்மை செஞ்சு என் பிள்ளைகளை படிக்க வச்சு, அவங்க படித்து முடித்து நான் வீட்டில் வந்துட்டாங்க. ஒரு இதுலேயும் கூட ஒரு சப்ஜெக்ட்லேயும் கூட அவங்க ஃபெயில் ஆகாமையே பாஸ் பண்ணினாங்க. ஆண்டவருடைய நாமம் மகத்துவம் உண்டாகுதாங்க. அப்புறம் அவர் படித்து முடித்து டெல்லியில் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் வேலைக்கு போனாங்க. அங்கே 4 மாதம் வேலை செய்கிறதுக்குள்ளே கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய பெரிய பொண்ணுக்கு அங்கே அக்கா மூலமாக ஒரு கல்யாணம் வந்தது. அவங்க ஃபோட்டோ பார்த்து ஃபோனில் பேசியே கல்யாணம் நாங்கள் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு அந்த பிள்ளையை கூப்பிட்டு நான் திருமணம் கோயம்புத்தூரில் வச்சு தான் பெரிய பாப்பாவுடைய திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்கு வந்தவங்களே சின்ன பாப்பாவையும் பார்த்து அந்த கல்யாணம் பேசி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. 5 மாதத்தை டிஃபரன்ஸில் அந்த பிள்ளையும்
திருமணம் ஆயிருச்சு. ஒரே வருஷத்தில் 2 பிள்ளைகளுக்கு என் வீட்டில் கல்யாணம். அந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம் பாருங்கள். நான் நினச்சேன், நான் எனக்கு தனியாக ஆகிட்டேன். பிள்ளைங்க 2 பேரும் போயிட்டாங்க. அதுக்கடையில் அந்த வீடு, அந்த சின்ன வீட்டை இடிச்சிட்டு வேறு பெரிய பிள்ளைகளோட கல்யாண டைமில் பெரிய வீடு, நல்ல வீடை கட்டுறதுக்கு ஆண்டவர் ஆரம்பித்தார். ஆண்டவர் அதுக்கு உதவி செஞ்சார். 2 மாடி வீடு, மேலே ஒரு வீடு, கீழே ஒரு வீடு, அப்படி கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அந்த இதெல்லாம் செஞ்சுட்டு நான் நினச்சேன், நான் தனியாக இருக்கிறேனே, ஏதாச்சும் ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தில் போய் இருந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே ஜெபிச்சுட்டு இருந்தேன் அதுக்காக. அப்போ தான் விருதுநகரில் இருக்கிற டேவிட் கணேசனுங்கிற ஒருத்தர் வில்லேஜ் மிஷினரி மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க 11 மணிக்கு சத்தியம் டிவியில் பிரசங்கம் பண்ணுவார். டிவியில் அந்த டிவியை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஊழியத்துக்கு வாஞ்சியாக இருக்கிறவங்க யாருனாச்சும் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு வாங்க, அந்த திரையில் காண்ற நம்பரை நோட் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். நான் அப்போவே அந்த நம்பரை எழுதி வச்சு காலையில் வெடிஞ்சதுமே அவங்கள கூப்பிட்டேன். அந்த ஆஃபீஸார் ஃபோன் எடுத்தாங்க. அவங்க பேசுங்காட்டிக்கு நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. 2022 ஜூன் மாதம் 22க்கு நான் அங்கே போய் அந்த மினிஸ்ட்ரியில் சேர்ந்து நான் ஊழியம் பண்ணுறேன். 3 வருஷம் அங்கே ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 3 வருஷம் ஊழியம் செஞ்சு முடிஞ்சதுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கிட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ கோயம்புத்தூரில் நான் இப்போ 6 மந்த் ஆயிடுச்சு. கோயம்புத்தூரில் நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். நாங்கள் செய்கிற ஊழியங்கள் நாங்கள் கிராமமாக போவோம், தெருவாக போவோம். ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் கைப்பிரதி கொடுத்து நாங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டும் இயேசுவினுடைய அன்பை பற்றி நாங்கள் சொல்லுவோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். அம்மன் அந்த கர்த்தர் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாஸ்டருக்கும் என்னைய பொறுமையோட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவுக்கும் கோடி கோடி நன்றி. ஆமென்.